ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான, அல்லது வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு காரணம் இல்லாத, இல்லைன்னா ஏதோ ஒரு வேற ஒரு நம்மளுக்கு புரியாத, இனம் புரியாத ஒரு சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியுமோ யாருக்குமே தெரியாது. இது எங்கே போய் நிற்குது, எதற்காக பிறந்தோம் அப்படின்ற கேள்வி நிறைய இருக்குது. இப்போ எத்தனை ஞானிகள், எத்தனை சித்தர்கள் வந்து சொன்னாலும், இப்போ எல்லா புக்கையும் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பேன். இதுக்கு முன்னால் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு ஒரே கேள்வியை கேட்டோம்னா பதில் கிடையாது, இல்லைங்களா? நம்மளுக்கு எந்த பதிலுமே கிடையாது. நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக வேலை பார்க்குறோம், நம்ம ரெண்டும் ஏன் பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அப்போ இந்த பதில்கள் தெரியாத ஒன்றுக்கு பதில் கிடைக்கிறதா ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. இப்போ பதில் தெரியாதுன்றப்ப நம்ம வாழ்க்கைக்கும் பதில் தெரியாதனால ஒருவேளை ஜோசியமும் ஆன்மீகமாக இருக்குமோ, தெய்வீகமாக இருக்குமோ, ஆலயங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமோன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்களே தவிர, ஜோதிடம் என்பது பியூரா உங்களுடைய வாழ்க்கையை முன்கூட்டி தெரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு தேவை வருது, திடீர்னு ஒரு வாழ்க்கை சிக்கலாகுது, இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, நான் முடிவெடுக்க முடியல, முடிவெடுக்கிறதுல சிக்கல் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஒரு பயமாக இருக்குது, ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்குன்றது எனக்கு ஐடியாவே இல்லை, ஒரு குழப்பமாக இருக்குது, வாழ்வோமா சாவோமான்ற நிறைய கொஸ்டின் இருக்கும்போது இந்த ஜோசிடரை நாடி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோசியம் பயன்படுது. இது என்னன்னா வாழ்க்கை பற்றிய ரெண்டுமே விவரிக்கிறதுனால, நம்முடைய விளங்காத, இனம் புரியாத சில விஷயங்களை ரெண்டுமே விவரித்து சொல்றதுனால ரெண்டையுமே ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ஜோசிக்காரங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி